திருச்சியில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து திருச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். 100 படுக்கைகளோடு அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தில் அவர் ஆய்வு செய்வதை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் சார்ல்ஸ் தாருங்கள். வெங்கடபிரகாஷ், தமிழக முதல்வர் ஸ்டாலின் மதியம், அதாவது 1:30 மணி அளவில் திருச்சிக்கு வந்திருந்தார். அதன் பிறகு அவர் தற்போது கொரோனா தடுப்பு பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். முதலில் திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள 100 படுக்கைகள் கொண்ட ஆக்சிஜன் படுக்கைகள் தொடர்ந்து ஆய்வு செய்த பிறகு தற்பொழுது கலையரங்கம் திருமண மண்டபத்தில் உள்ள ஆக்சிஜன் கூடிய இந்த கோவிட் தடுப்பு சிகிச்சை மையம், இதுல சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவர்களும் இங்கே இருப்பாங்க. 24 மணி நேரத்துல இந்த 100 படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திருமண மண்டபமாக இருந்ததை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பகுதியை உடனடியாக 100 படுக்கைகளையும் தயார் செய்து வச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்துல 500 படுக்கை வசதிகளுடன், ஆக்சிஜன் கூடிய படுக்கை வசதிகளுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதற்கான ஆய்வு பணியை மேற்கொண்டு அதையும் திறந்து வைக்கிறார். திருச்சியை பொறுத்தளவு கடந்த 5-6 நாட்களாக 1000க்கு மேல், 1200, 1300, 1500 வரை கோவிட் தொற்றோட எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக்சிஜன் படுக்கை வசதி என்பது தனியார் மருத்துவமனைகளிலும் நிரம்பி வழிகிறது. அதனை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. சுகாதாரத்துறையிலும் தொடர்ந்து அதற்காகவும் மாவட்ட ஆட்சியர் சிவராஜ் தலைமையிலையும் தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டாங்க. இப்ப தற்பொழுது 600க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் திருச்சி அரசு மருத்துவமனை கூடுதலாக ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் என்பது இருக்கிறது. அதை தாண்டி கூடுதலாக 500 படுக்கை வசதிகள் தேசிய தொழில்நுட்ப கழகத்திலும், இப்ப தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் 100 கூடுதலான ஆக்சிஜன் படுக்கை வசதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இனிமேல் தொற்று என்பது அதிகரித்தாலும் பொதுமக்களுக்கான சிகிச்சை என்பது உடனடியாக வழங்குவதற்கான இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வராங்க. வெங்கட பிரகாஷ், தகவல்களை தந்தமைக்கு நன்றி சார்ல்ஸ்.